அழகிருந்தால் ஆபத்து உண்டு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். காண்டிபதாரி அர்ஜுனனுக்கும் அது பொருந்தும் என்று மகாபாரதம் படித்தே தெரிகிறது. ஊர்வசி துறவிகளின் துறவு நிலையையும் அசைத்துப் பார்க்கும் வடிவமும் பேரழகையும் கொடையாக கொண்ட தேவலோக சுந்தரி. அர்ஜுனன் ஒரு முறை தன் தந்தையான இந்திரனை காண தேவலோகம் செல்கிறான். அங்கே அப்சரஸ்களில் முதன்மையானவளும் கொடியிடைக்கு சொந்தக்காரியான அந்த ஊர்வசி அர்ஜுனனின் வீரம் மற்றும் கவர்ச்சிக்கு மயங்கி போனாள். தேவலோகத்தில் அரங்கேற்றப்பட்ட நடன நிகழ்ச்சியில் அர்ஜுனனும் ஊர்வசியை நோட்டமிட்டான். இதை கவனித்த இந்திரன் ஊர்வசியிடம் தன் மகனை பெண் சுகத்திலும் வல்லவனாக்கு என்று கூறி தூது அனுப்பினார். ஏற்கனவே அர்ஜுனனின் பால் ஈர்க்கப்பட்ட ஊர்வசியும் சம்மதித்தாள். அர்ஜுனனின் அழகை கண்டு காமதேவனால் உந்தப்பட்ட அவளது இதயம் மன்மதனின் அம்புகளால் மீண்டும் மீண்டும் தைக்கப்பட்டது. அவனுக்காக நீராடி தன் பேரழகினை மேலும் கூடுதலாக ஒருபடி மெருகூட்டிக் கொண்டு அர்ஜுனனிடம் சென்று தன் காதலை வெளிப்படுத்தி தன்னுடன் சங்கமிக்க அழைப்பு விடுத்தாள். ஆனால் அர்ஜுனன் ஊர்வசியை ஏற்க மறுத்துவிட்டான். ஓ அப்சரஸ்களில் முதன்மையானவளே, நான் உன்னை என் தாய் குந்திக்கு சமமாக பார்க்கிறேன்.